life is a mystery. Everyone must stand. நான் மஞ்சள் சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? டெட்பூல் உல்வரின் இல்ல அதை துவைக்க போட்டிருக்கேன். அதான் சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. இன்னைக்கு நம்ம டெட்பூல் உல்வரின் மூவியோட அனாலிசிஸ் பண்ண போறோம். இது வந்து மோர் தென் அனாலிசிஸ், வந்து ஒரு படம் அவ்வளவு பிடிச்சது, ஸோ ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி எங்களோட தாட்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்க மேக் பண்றோம். ஸோ லெட்ஸ் கோ. ஓ ஹாய், ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க? அண்ட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸுக்கு வந்து டெட்பூல்ல வந்து ஒரு சம ஃபன். ஏன்னா டெட்பூல் எப்பவுமே காமிக்லேருந்தே ரைட்டர்ஸ் கிட்ட திரும்பி வியூவர்ஸ் கிட்ட திரும்பி பார்த்துலாம் பேசுவார். ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி எல்லாருக்குமே தெரியும். சில 3 வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சொல்லணும். ஒன்னு வந்து மெக்கஃபின். What in the MacGuffin is that? That's a time ripper. ஸோ அந்த மெக்கஃபின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிளாட் மூவிங் டிவைஸ். அது வந்து ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட். ஆமா, அந்த ஆப்ஜெக்ட் தான் அந்த ஸ்டோரியை டிரைவ் பண்ணி பிளாட்டை மூவ் பண்ணி கொண்டு போகும். ஸோ அந்த டைம் ரிப்பர் மிஷினை வந்து அது அப்படி மீன் பண்றாரு. நீங்க மிஷன் இம்பாசிபிள்ல பாத்தீங்கன்னா அந்த பிளஸ் சேர்க்கணும். எங்க மூவில விதி மூவில பாத்தீங்கன்னா பென். ஸோ அந்த பென் தான் அந்த பிளாட்டை டிரைவ் பண்ணி கொண்டு போகும். இன்ஃபினிட்டி வார்ல வர அந்த ஸ்டோன்ஸ் ஒரு மெக்கஃபின், இங்க ஒரு டைம் ரிப்பர். அப்புறம் சில படத்துல வந்து ஒரு பிரீஃப் கேஸை காணும், அதை காணும்னு சொல்லிட்டு அதை தேடி போகும்ல, அந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட் தான் மெக்கஃபின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு எக்ஸ்போசிஷன் அப்படின்ற அந்த வேர்ட் சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். Holy fuck, that is a shit ton of exposition for a threequel. Is this because I use Cable's time machine? அது ரைட்டர்ஸா இருந்தீங்கன்னா தியேட்டர்ல பார்க்கும்போது செமையா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்போசிஷன் சொல்றது தான் கஷ்டப்படுவோம். நாங்களும் சொதப்பின ஒரு விஷயம். ஆமா, எக்ஸ்போசிஷன்னா ஒரு கேரக்டர், அந்த வேர்ல்டோட ஒரு ஸ்டோரி, அது எப்படி இயங்குது, அது எப்படி இருந்திருக்கு அப்படின்றத, யாரு என்ன எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்றது ஆடியன்ஸ். அந்த எல்லா இன்ட்ரடக்ஷனுமே நமக்கு இருந்திருக்கணும். அப்பதான் அந்த கதையை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த டைம் ரிப்பர் மிஷின்னா என்ன, டிவிஏனா என்ன அப்படின்னு அந்த சொல்ற எக்ஸ்போசிஷனை எப்பவுமே டெட்பூல் கேரக்டர் மார்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து செம்ம கிளவரான வே. ஏன்னா ரைட்டர்ஸா எக்ஸ்போஷன் வச்சு ஆகணும். பட் அது போராக இருந்தாலும் அதை ஒரு கலாய்ச்சிட்டாருன்னா அது சூப்பராயிடும். ஸோ அது செமையாயிடும். அதனால அது புரிஞ்சவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் சீன், எக்ஸ்போசிஷன், ஃபைட் சீன், எக்ஸ்போசிஷன் அப்படிதான் வரும். அதையுமே கலாச்சிருப்பானுங்க படத்துல. தேர்ட் ஒன் வந்து தேர்ட் ஆக்ட் ஃபிளாஷ்பேக். Want to talk about what's haunting you, or should we wait for a third act flashback? நம்ம எல்லா படமும் பார்த்துருப்போம். தேர்ட் ஆக்ட் ஃபிளாஷ்பேக் தான். இப்போ ரைட்டர்ஸா நம்மளே பேசியிருப்போம், ஐயோ இந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்டு இருக்கு, ஃபிளாஷ்பேக் இருக்கு, அது எங்க வைக்கிறது? சரி, தேர்ட் ஆக்ட் அவ்வளவுதான். இந்த செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிட்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபிளாஷ்பேக் வரும். ஜெயிலர்ல பார்த்துருப்போம். இவனுங்களுக்கே அதான் உல்வரினோட ஃபிளாஷ்பேக் சொல்றது. சில பேர் வந்து டயலாக் வச்சு ஓட்டிடுவானுங்க, ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோட ஃபுல் இது சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக், தேர்ட் ஆக்ட் ஃபிளாஷ்பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட்டர்ஸ்க்கான விஷயங்களை கலாய்க்கும் போது பார்க்கும்போது செம்ம என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ டெட்பூல் படத்துலேயும் நிறைய பிடிஎஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, அன்அஃபிஷியல் அஃபிஷியல் எல்லாம் சேர்ந்து. நம்ம மூவி பார்க்கும்போது இது நாங்கள் ஐமேக்ஸ்ல பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், ஐமேக்ஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது பயங்கரமா இருந்தது, செம்மையா இருந்தது. ட்ரூ ஐமேக்ஸ் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஃபேஸ் தூக்கி போடும் போது, அந்த 3D டெக்ஸ்ட்லாம் நம்ம அடிச்சு பக்கத்துல வரும்போது வேற லெவல், நம்ம இம்மர்சிவா இருந்தது. ஸ்கிரீன் பெருசுனால நம்ம அது உள்ள போன மாதிரி அப்படியே இருந்தது. ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஸோ அந்த ஒரு சீனுக்காக தான் நாங்க 2 தடவை படத்துக்கு போனோம். இது அவ்வளவு வர்த்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸே ஆகிடுச்சு. சான்ஸே கிடையாது. இங்க ஆரம்பிக்கும் அந்த பாட்டோட. இது தியேட்டர்ல பார்க்கும்போது டெட்பூலுக்குலாம் அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸே வேற லெவல்ல இருக்கும். இது அந்த 3D டெக்ஸ்ட் பார்த்த உடனே அவ்வளவுதான், வேற லெவல். ரொம்ப ஸ்பாயிலர்ஸ்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கிடையாது இதை பத்தி. டக்குனு போய் தியேட்டர்ல பார்த்த உடனே வேற லெவல்ல இருக்கு. வந்துகிட்டே இருந்தது இந்த சாங், ரீல்ஸ் ஃபுல்லா. எதுக்கு அந்த சாங் போட்டுட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கிழிஞ்சிருச்சு. இந்த இது பார்க்கும்போது நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். டெட்பூல் 1ஓட ஓப்பனிங் சீக்வன்ஸும் ரொம்ப பயங்கர ஃபேமஸ் ஆனது. இந்த மாதிரி 3D சீக்வன்ஸ்ல வரும். அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் பார்த்துட்டு தான் நாங்க குவிக் சில்வர் ஷார்ட் ஃபிலிம் ஸ்கூல் டைம் படிக்கும் போது எடுத்திருப்போம். ஸோ நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரியான அந்த கார் ரோல் ஃபிளிப் ஆகும், அதே மாதிரி பாஸ் ஆகிட்டு குவிக் சில்வர் வந்துட்டு அந்த ஸ்டாப் ஆகிட்டு சேம் திங். இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அந்த டெட்பூல் 1 மூவி. அதுக்கப்புறம் லோகன் படம் அதே டைம் தான், 2016 2017. ஸோ அந்த டைம்ல ஹியூக் ஜாக்மேன் வந்து டப்பிங் பண்ற மாதிரி ADRன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டட் டைலாக் ரீப்ளேஸ்மெண்ட், நம்ம டப்பிங் சொல்றத. ஸோ அது பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமா செம ஃபேமஸ் ஆயிருந்தது.
ஸோ அதே மாதிரி எங்களோட டப்பிங்ல பண்ண ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணிருந்தோம். ஏதோ பெரிய ஸ்டார் வந்து டப்பிங் இப்பெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அப்படியே ஏதோ. ஸோ டெட்பூல் 1 லோகன் அங்கேருந்து வரோம், வந்துட்டு இப்போ டெட்பூல் 3 ஆர் டெட்பூல் வுல்வரீன் பார்க்கும்போது அந்த கம்ப்ளீஷன் செமையா இருந்தது. இப்போவும் இந்த மாதிரியான ஒரு 3D சீக்வன்ஸ் அது இது பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பட் அந்த க்ரூ ஆர் அந்த இது இன்னும் அமையல. லெட்ஸ் see, அது நடந்ததுன்னா செமையா பண்ணலாம். ஸோ இந்த அமேசிங் சீனோட ப்ரீவியஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க எப்படி இமேஜின் பண்ணியிருந்தாங்க, இப்போ எப்படி அது அவுட்புட் வந்திருக்குன்ற பார்க்கலாம். வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து ஃபுல் ஸ்டன்ட் டீம், அவங்களே அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பீட்டும் கொரியோகிராஃப் பண்ணி அது ஒரு மொக்க சிஜி பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. டைரக்டர் இருக்காரு, எக்ஸாக்ட்லி அவங்க வந்து ஒரு மொக்க கேமரால வச்சிருக்காங்க. ஸோ ஸ்லோ மோஷனுக்கு வந்து அவங்களே ஸ்லோ ஆக்ட் பண்றானுங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க, இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு அப்புறம் அந்த என்சிங்கோட பாய் பாய் சாங்க்கு டான்ஸ் ஆடுறது இது இன்டர்கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுனால சில விஷயங்கள் போயிருச்சு ஃபைட்ல இருந்து. ஆக்சுவலி அந்த செலிப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபுட்பால் கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன். ஆமா ஆமா ஆமா. ஸோ இவர் அதே மாதிரி அதை தூக்கிட்டு அந்த ஸ்கெலிட்டனை உதைப்பாரு. அப்போ வந்து மேரடோனா அப்படி ஏதோ சொல்லிட்டு உதைப்பாருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி குவிக்சில்வர்ல வந்து குவிக்சில்வர் ஷார்ட் ஃபிலிமோட எண்ட்ல வந்து நாங்க இது வச்சிருப்போம் கிரெடிட்ஸ்ல, இதே மாதிரி ஸ்லோ மோஷன்ல எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கும் 3D பண்ற மாதிரி. அந்த டைம்ல தான் பாகுபலி 2 ரிலீஸ் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒக்க பிராணம் பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டு வரும்போது அதே கிரெடிட்ஸ் வரும். குவிக்சில்வர்ல நாங்க ஷார்ட் ஃபிலிம் அதே மாதிரி பண்ணிருப்போம். டெட்பூல்லையும் அதே மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் வரும். ஸோ இது எல்லாமே ஒரே டைம் லைன். மேபி அங்கேருந்து கூட இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். இது எல்லாமும் பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டன்ட் ட்விஸ்ட் ப்ரீவியஸ்லாம் வந்து யூஎஸ்ல எப்பவும் ரிலீஸ் ஆகும். நம்ம ஊர்ல இப்ப நம்ம ஜெயிலர் அன்லாக்ட் போன வீடியோ பார்க்கும்போது அதே மாதிரி ஸ்டன்ட் டீம் வந்து அந்த இன்டர்வல் பிளாக்கிங் சீக்வன்ஸை வந்து ஃபுல்லா பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது ரிலீஸ் ஆகிட்டு பார்க்கும் போதே பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் RRRல வந்து ஸ்டன்ட் ட்விஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு ராஜமௌலி சாரே, அந்த டைகர் சேஸ், அதுவும் பயங்கரமா இருக்கும். ஸோ ஸ்டன்ட் ட்விஸ்ட்ன்றது இப்போதான் நம்ம ஊர்ல முன்னாடியே பண்ணிருக்கலாம். பட் நமக்கு வெளில ரிலீஸ் ஆகுது, இப்போதான் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸ் ஆகுனா சூப்பர்வா இருக்கும். One momentary pause and it goes forward, goes forward. ப்ரீவிஸ்னா ப்ரீ விஷுவலைசேஷன். ஸோ ஒரு சீன் வரதுக்கு முன்னாடி அது 3Dல சும்மா பண்ணி பார்ப்பாங்க. ஸோ தட் செட்ல எல்லாருக்குமே ப்ராப்பரா இருக்கும். அதே மாதிரி ஸ்டன்ட் ட்விஸ்ட்னு இருக்கு. ஸ்டன்ட் ட்விஸ்ட்னா அது பேர் சொல்ற மாதிரி அவங்க பண்ற அந்த ஸ்டன்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி வருதுன்றதை எக்ஸாக்டா ஷூட் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி டெக் விஸ்ன்னு ஒன்று இருக்கு. டெக் விஸ் தான் நம்ம இப்போ லியோல கூட பார்த்துருப்போம். எக்ஸாக்டா கேமரா எங்க இருக்கணும், எவ்வளவு ஹைட்ல இருக்கணும், என்ன லென்ஸ் போட்டிருக்கணும், ஆக்டர்ஸ் எங்க நிக்கணும்னு டெக்னிக்கல் நம்பர்ஸ் அண்ட் டேட்டாஸை செட் ப்ரொடக்ஷன் டீமுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மூணுமே இப்பெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்லயும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. we are waiting for the output results. ஸோ ப்ரீவியஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே டெட்பூல் படம் ஃபர்ஸ்ட் உருவாகிறதுக்கான காரணமே இந்த ப்ரீவியஸ் தான். அவங்க வந்து டெட்பூலோட ஓப்பனிங் சீன் ஒன்று இருக்கும். Whose balls did I have to fondle to get my very own movie? அந்த சீக்வன்ஸை வந்து ஃபுல் 3D ப்ரீவியஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. I'm pregnant, Trevor. அதை வேணும்ட்டே ரயன் ரெனால்ட்ஸ் அப்புறம் ஃபியூ அதர் பீப்புள் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, லீக் பண்ணிட்டாங்க வெளியில. படம் நடக்காதுன்னு இருந்தது. ஸோ ரிலீஸ் பண்ணி தொலைச்சிட்டாங்க. கரெக்ட். அதை வந்து வேணும்ட்டே லீக் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது படம் செம்மையா வரும்னு. பட் அங்க சில பேருக்கு இல்லாதனால லீக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் செம்ம வைரல் ஆயிடுச்சு நெட்ல. அவ்வளோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் மற்ற ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்டூடியோ எல்லாருக்குமே செம கன்விக்ஷன் வந்து இந்த படத்தை திருப்பி ரெஸ்யூம் பண்ணாங்க. ஏன்னா இதோட டைரக்டர் டிம் மில்லர் வந்து பிளர் ஸ்டுடியோஸ், நீங்க காரிடார் எல்லாம் பார்த்துருக்கலாம். அவரே ஒரு கேம் டெவலப்பிங் ஸ்டுடியோஸ்ல இதே மாதிரி 3D கம்பெனி வச்சிருக்காரு அவரு. ஸோ ஒரு விஎஃப்எக்ஸ் ஆலே வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேற லெவல் விஎஃப்எக்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ஃபுட்டேஜ் யாராவது இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா பாருங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி பண்ணிட்டு அதுலேருந்து படத்தை பண்ணலான்றதுக்காக. 15K லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோல சட்டையை மாத்திக்கிறேன். லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த டான்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம். ஃபுல் ரீல்ஸ் எல்லாத்துலயுமே இதான் பார்க்க முடியுது. நம்ம இந்தியன் மூவி மாதிரி ஹுக் ஸ்டெப் ஆடி எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ ஹாலிவுட்டுக்கும் தெரியும், சரி டிஸ்னி படத்துல தான் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம், இதுவும் கைண்ட் ஆஃப் டிஸ்னி தான். ஸோ இங்கேயும் நம்ம சாங்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இங்கேயும் உள்ள வந்துருச்சு இப்போ பொறுமையா. இன்னொரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன், வுல்வரீன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வுல்வரீன் அனிமல், அப்படி ஒரு அனிமல் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் வந்து
உல்ஃப்லேருந்து தான் வந்தது. ஏன்னா ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம இதுக்கு போய் பார்த்தோம்னா நம்ம தலைவனுக்கும் தெரியல. ஹியூக் ஜாக்மேன் didn't know Wolverines are real animals. அதுக்கப்புறம் ஹியூக் ஜாக்மேன் thought Wolverines are made up for X-Men comics. ஸோ இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கெனேடியன் அனிமல், கிளாஸ் இருக்கும், எப்போ பார்த்தாலும் கோவத்தோடயே எல்லாரையும் திட்டிக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டு தான் சாகும். அந்த மாதிரியான ஒரு அனிமல் சொல்லிருக்காங்க. ஸோ அது வந்து உல்வரின் இந்த கேரக்டருக்கு வச்ச கோட் நேம். ஸோ இதுதான் அந்த ரொம்ப கோரமான ஒரு ஃபைட் சீன். அப்படியே இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு அப்புறம் அவர் கிளாஸை வச்சு குத்துன்னு குத்திட்டு செம்மையா இருக்கும். இந்த BTS வந்து லீக் பண்ணிருக்கானுங்க எவனோ எடுத்துட்டு. இவ்வளோ பெரிய ஹியூஜ் நியூஸ் அப்படியே லீக் பண்ணிருக்காங்க. லீக்னா எனக்கு வந்து எவனோ பண்ணல, இவனுங்க தான் பண்ணிருக்கானுங்க இருக்கலாம். எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த பின்னாடி அந்த 20th century Fox வந்து VFX நினைச்சாங்க. இவனுக்கு எப்பவுமே அதான் பண்ணுவானுங்க. பார்த்தா இவ்வளோ பெரிய செட் போட்டுருக்கானுங்க. அன்பிலீவபிள் இது. ஸோ இதுல என்னன்னா, ரயன் டைரக்டர் இவங்க 2 பேருமே இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் ரைட்டர்ஸும் கூட. அதனால கைண்ட் ஆஃப் இது இவங்களோட படம் தான். அவ்வளோ அத்தாரிட்டி இருக்கும் செட்ல. அண்ட் எல்லாம் என்ன வேணா சீன்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம். நிறைய இடத்துல ரயன் தான் டைரக்ட் பண்ணுவார் வேற. ஸோ அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 3D மாடல் டீ போஸ்ட் மாதிரி சும்மா நின்றுருக்காரு. ஸோ அவர் வந்து ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பின்னாடி OTS ஷாட்ல ஒருத்தர் ஃபோன்ல பார்த்துட்டு இருக்காரு. மோஸ்ட்லி நம்ம கிட்டலாம் வந்து இந்த மேஜிக் வியூ ஃபைண்டர்னு ஒரு ஆப் இருக்கும். அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன லென்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு இங்கேருந்து. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்தும் எடுத்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ காமா இருக்கு செட்டு. அதான் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படி இருக்கு. என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி அவன் வேலையை பார்க்குறான்னு. ஏதாவது ஒவ்வொருத்தன் மாறி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டாமா? ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணும், டார்ச்சர் பண்ணணும், திட்டணும். திட்டினாதான் அங்கே வேலை நடக்கணும். எப்படி தானா நடக்குதுன்னே புரியல. பொறாம லைட்டா. ஸோ இந்த 2 பேரும் வர மீட் பண்ற இந்த ஃபைட் சீன், ஸோ நம்ம பார்த்தாலே தெரியுது 2 கேமராஸ்ல எடுக்கிறாங்க. ஒன்று வந்து டெக்னோ கிரேன்ல எடுக்கிறாங்க. இவனுங்க எல்லா சீனை பார்த்தாலும் டெக்னோ கிரேன்ல வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு கிம்பல்ல மாட்டி வச்சுட்டு ட்ரைபாட் ஷாட்னாலும் கிம்பல் எடுப்போம், எதுனாலும் கிம்பல் எடுப்போம். அந்த மாதிரி இவனுங்க இதில் எடுக்கிறானுங்க. எந்த ஷாட்டாக இருந்தாலும் அது அந்த கிரேன் கேமரா இருக்கு. ஒரு OTS ஒரு கிரேன் டவுன் ஷாட். ஸோ அதுவே வந்து OTS ஆகவும் முடியுது. அந்த படத்தில் பார்த்தாலே தெரியும். செம்ம சீன் இது. இதுல பாருங்க கிளாப் போர்டு வச்சிருக்காரு, எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வந்து வேற எங்கேயுமே பார்த்து கிடையாது. நம்ம ஊர்ல யூஸ் பண்ணிருக்கலாம், பட் BTSல நான் பார்த்து கிடையாது. இது என்ன ஆகும்னா, நம்ம ஊர்ல குட்டி கிளாப் போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபர் அங்க ஆப்ரேட்டர் வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணும். கேமரா பக்கத்துல இருப்பாங்க, ஃபோக்கஸ் மாறும், அப்புறம் ஃபோக்கஸ் மாறிட்டு திருப்பி வரும். இங்க அந்த மாதிரியான ஹேசலே இல்லாம அவ்வளோ பெரிய கிளாப் போர்ட் எங்க நிக்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அதான். ஸோ அவ்வளவுதான், ஒரே ஃபோக்கஸ், ஒரே இது. எடிட்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். வேற அந்த ஃபர்ஸ்ட் 2 புல்லட் சுட்டதுக்கு அப்புறம் தான் ஓடி வருவாரு. ஸோ இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பின்னாடி டெட்பூல் சோர்டு வச்சிருக்கிற அந்த இடம் பாருங்களேன், ஆரஞ்சு கலர் மார்க்கர் மாதிரி சும்மா போட்டு வச்சிருக்காங்க VFXக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கார்னர்ல நிக்கிற ஒரு கையில பாத்தீங்கன்னா அதை அவர் கையில வச்சிருக்காரு. ஸோ அது ப்ராப் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஆனால் அதை ஃபைட் சீக்வன்ஸில் யூஸ் பண்ணல. அவங்களுக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக திரும்பும்போது உடஞ்சிரும், ஹிண்ட்ரன்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் போய் VFXல பண்ணுறானுங்க. ஸோ இஷ்டத்துக்கு எடுத்துட்டு லெட்ஸ் ஃபிக்ஸ் இட் இன் போஸ்ட் மாதிரி. அவனுங்க வந்து என்ன லெவல் ஆஃப் ரியலிசம் பாருங்களேன். இதெல்லாம் சான்ஸே கிடையாது. எடுத்துட்டு எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்ல கிரியேட் பண்ணிடுறாங்க. இதையே எனக்கு இங்கே ஏன் எடுத்தாங்கன்னு டவுட்டாக இருக்கு. ஃபுல்லாக கிரீன் ஸ்க்ரீன்ல எடுத்துருக்கலாம் ஸ்டுடியோவில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நோட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக செட்டில் அங்கே ஃபைட் பண்ணும்போது உல்வரினுக்கு கிளாஸே இல்லை பாருங்க. அது எல்லாமே குத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் இட்ஸ் ஆல் VFX. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டோட ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் போனால் கையில் இது இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒன்லி நைஃப்பில் பிளாக் பண்ணும்போது இந்த ட்விஸ்ட் வர வரைக்கும் தான் அது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துட்டு அப்படி சைடில் தூக்கி போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சண்டையை. இதுதான் நான் ஆல்ரெடி பேசின மாதிரி இந்த ஃபிக்ஸிட் இன் போஸ்ட் இருக்கு பாருங்க, அதோட வேற லெவலான ஒரு விஷயம் அது. ஃபார் எங்கெல்லாம் உடம்புக்குள்ள குத்துறாங்களோ அங்க கிளாஸ் இல்லாம நடிக்கிறாரு VFXக்கு. எங்கெல்லாம் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அங்க ஃபேக் கிளாஸ். அதை கீழே இருக்கிறதையும் தூக்கிடுவாங்க, தூக்கிடுவாங்க. ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீ மைண்ட்ல போயிட்டு ஜாலியா என்னமோ பண்ணிட்டு நம்ம பண்ற மாதிரி பண்றானுங்க. அங்க அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேற லெவல் பண்ணிடுது. Who are you? Oh, I'm Deadpool. And I guess you're Deadpool too. But in here everybody calls me Nice Pool. And இன்னொரு விஷயம் இந்த BTSல நமக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து 2 பேர் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா,
எதிரில் வந்து வேற யாரோ மாஸ்க் போட்டு நிற்கிறாங்க அந்த மேக்கப்ல. அந்த ப்ராஸ்டெட்டிக்ஸ் எதுக்கு ஒரு 6 hours போட்டு அந்த ஒரு டபுள் நிற்கணும், ஸ்டன் டபுள் நிற்கணும்னு யோசிச்சு பார்த்தா ஓடிஎஸ் ஷாட், அந்த காது பின்னாலே நிறைய ஷாட்ஸ் இங்க வருது பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல அதுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண வேண்டாம், அது ஆல்ரெடி டன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிருக்கலாம் அதாவது பண்ணி, பட் ஸ்டில் பண்றாங்க. இங்க புதுசா நமக்கு மாட்டின விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. ஸோ இங்க வந்து ஒரு பவுன்ஸ் போர்ட் ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்றாங்க. பட் அந்த இடத்துல எங்களோட நாலேஜ் வச்சு என்னன்னு தெரியல, ஒரு செமி ரிஃப்ளெக்டர் மாதிரி இருக்கும். ஃபுல்லா அடிச்சா ரொம்ப அப்ரப்டா தெரியும், ஹார்ஷ் ஆயிரும். ஸோ அதனால ஒரு கிரிட் மாதிரி போட்டு அதுல அங்கங்க ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கிளிட்டர் ஆயிட்டே இருக்க மாதிரி இருக்கு மெட்டீரியல். அதனால கூட இருக்கலாம். ஆர் சன்னை பிளாக் பண்றாங்களா என்னன்னு தெரியல, டிரான்ஸ்லூசன்டா இருக்கு. அதுதான் பட் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நீங்க. எஸ். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து 3 கேம் செட்டப்ல ஷூட் பண்றாங்க. ஒரு 2 கேமரா, ஒன்னு வந்து உல்வரினுக்கும் டெட்பூல் நடுவுல இருக்கு, ஒன்னு வந்து உல்வரினோட அந்த லெஃப்ட் சைடு ஓடிஎஸ்ல இருக்கு, அப்புறம் லாஸ்ட்ல டெக்னோ கிரேன் கூட வருது. ஒன்னு ஒயிட் ஷாட், ஒன்னு ஸ்டெடி கேம், ஒன்னு ட்ரைபாட், ஒன்னு டெக்னோ கிரேன். எஸ். I think I'm hit. No shit. You did that on purpose. I did no such thing. Listen to me, gorgeous. How long does it take for you to regenerate? Regenerate? நைஸ் பூல் வந்து ரொம்ப பயங்கரமான கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டெட் பூலை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து அவன் ஹீரோலேருந்து வில்லனாக மாறிட்டான் அந்த நைஸ் பூலை கொண்டதுலேருந்து. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பேசிக்கலாவே வில்லம்மா. அதான் இட்ஸ் a murder. He died from murder, you dumb fuck. ஸோ அந்த சீன் பத்தி பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீனை வந்து தியேட்டர்ல மறக்கவே முடியாது. வேற லெவல் செதறிச்சு தியேட்டர் பயங்கரமா. கரெக்டா பின்னாடி அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் போடுறாங்க பாருங்க, அதுவும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் வேற லெவல். ஆக்டர்ஸ்க்கு நடிக்கும் போதே அங்க நிஜமா பில்டப் போட வந்துருக்கும் செம்மையா வெடிஞ்சு. இது வந்தோடனே அவ்வளோதான், தியேட்டர் வந்து செதறிச்சு. இதில் வந்து இந்த ஹேண்ட்ஸு, இந்த மாஸ்க்கு, இதெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் போகுது. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா டெட்பூலில் ரொம்ப கேவலமான ஒரு ஷாட், விஎஃப்எக்ஸ் ஷாட் வந்து இங்கே வரும். ஸோ இந்த ஷாட் முடிஞ்ச உடனே 2 பேர் வந்து நிற்பாங்க. ஃபுல்லாக பார்த்த உடனே கேவலமான விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியும். அண்ட் நீங்கள் ஸ்லோ மோஷனில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டெட்பூலோட கத்தி அவர் கைக்குள்ளே போயிட்டு வருது பாருங்க. ஸோ இது ரொம்ப கேவலமான விஎஃப்எக்ஸ் ஷாட். தியேட்டரில் பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தது. இன்டர்நெட்லையும் பேசப்பட்டுச்சு. பட் இங்கே தான் திருப்பியும் ஹாலிவுட்ல வந்துட்டாலே 2 சைடு இருக்கும். பிளாட் ட்விஸ்ட் வேணும்ட்டே பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த சீன் ஸ்டார்டிங்ல சொல்லுவார், இந்த சீன் வந்து ரொம்ப நாளுக்கு பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெட்பூல் 1ஓட ஓப்பனிங் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஜிஐ கேரக்டர்லாம் வரும். எஸ். ஸோ டெட்பூல் வந்து ஒரு ரைட்டர் அண்ட் மேக்கர்ஸ் எப்பவுமே கலாய்ப்பாங்க. அதனால இது ஒரு சிஜிஐ ஃபைட்னு கலாய்க்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. கத்தி கைக்குள்ள போயிட்டு வரதான் ஈஸியாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ அந்த மற்ற சிஜிஐ அவங்களுக்கு தெரியல, வேணுட்டே பண்ணாங்களான்னு தெரியல. அது கொஞ்சம் ரயனும் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஆமா பட்ஜெட் இல்லை, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடந்ததுன்னு அதுவும் தெரியல. இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஹாலிவுட் பத்தி அயன்மேன் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசரே முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மாத்திட்டாங்க நானோ டெக்னு. ஸோ அதுக்கும் 2 இது வந்தது. அயன்மேன் லேர்ன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஓன் மிஸ்டேக், அவர் தான் அதை மாத்திருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த ஹாலிவுட்னு பேசினாலே அது கண்டிப்பா அது முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பாருங்க, எப்படியாவது ஒண்ணு வந்துருது. ஆனா எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் வைஸ் கூட நம்ம இந்த படம் வந்து இட்ஸ் ஃபேர்லி கொஞ்சம் மிட் டு லோ பட்ஜெட். ரொம்ப ஹை பட்ஜெட் படம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சம லோ பட்ஜெட் இது. டெட்பூல் 1 அல்ட்ரா லோ பட்ஜெட். ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சு தியேட்டருக்கு வர வச்சு ஏமாத்திட்டானுங்க. இதெல்லாம் நீங்க கை பாருங்க, ஃபுல் கையே உல்வரினே 3D மாடல் மாதிரி தான் இருக்கு. அந்த கை ரொம்ப ஃபேக்கா இருக்கு. எஸ்பெஷலி அந்த மாஸ்க் போட்ட அப்புறத்துல இருந்து ஒரு மாதிரி ஃபேக்காவே தெரியுது. ஃபேன் சொன்னதுனால ஆட் பண்ணிட்டானுங்களான்னு தெரியல. அந்த ஒரு ஷாட்டை மட்டும் எடுத்துட்டு, பிகாஸ் எங்க பார்த்தாலுமே அது ஒரு 3D மாடல் ஃபீலாவே வந்துட்டு இருக்கு படத்துல. ஐ டோன்ட் நோ எந்த லெவலுக்கு அது கரெக்ட். ஆனா கேப்பபிள் தான். இவனுங்க எல்லாத்தையும் பண்றானுங்க. அந்த ஆக்டர்ஸ் நடிக்காம கூட நடிக்க வச்சிருவானுங்க. இது நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த லேடி பூலா நடிச்சது வந்து ரயன் ரெனால்ட்ஸோட வைஃப் பிளேக் லைவ்லி. ஸோ அதனாலதான் அவரு கொல்லாம இவரை கொல்ல விட்டுருக்கானுங்க, அந்த குழந்தையும் இது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். லோகன் படத்தில் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் டப் பண்ணுறது செம்ம ஃபேமஸ் ஆச்சு. அதே தான் இங்கே டேரக்டரும் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. லோகன்ஸ் ஏடிஆர் வீடியோ வந்து அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன், ஸோ அதனால் இதோட நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கீழே அந்த நேமிங்ஸை பாருங்கள், லேபிள்ஸை. ஸோ TDW தி டெட்பூல் அண்ட் உல்வரின், அப்புறம் ரீல் 7, அப்புறம் இந்த ரீல் 7ல் சீன் நம்பர் 90 to 103 இருக்குது. அண்ட் இது வெர்ஷன் 25. ஸோ லைக் 25 வெர்ஷன்ஸாக எடிட் பண்ணியிருக்கானுங்க இவங்க. இதில் வந்து ரொம்ப அநியாயம். நம்ம வந்து போன வீடியோ ஜெயிலரில் பார்த்துருப்போம்.
படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னு அது வெர்ஷன் 3. ஆமா ஆமா ரீல் 4ஓட. நம்ம 3 ஆக்சுவலி இன்னும் 3 வெர்ஷன்ஸ் போயிருக்காங்க. அவ்வளோ போயிருக்காங்களான்னு யோசிச்சேன். இவங்க பார்த்தா 25 வெர்ஷன்ஸ் போயிருக்காங்க அதில். அண்ட் இந்த நேமிங் சிஸ்டம் 90 to 103 சீன்ஸ் இருக்குன்றதே புதுசா இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப டீடைல்டா போறானுங்க. நம்ம ஊர்ல வெறுமா ரீல் 4 ரீல் 7 நம்பர் மட்டும் தான் பண்ணுவோம். அது என்ன சீன்ஸ் இருக்குன்னு போடவே மாட்டோம். பட் இவங்க வேற லெவல்ல பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஏடிஆர் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இது டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அண்ட் ஹார்பர். ஸோ ஹார்பர் தான் வந்து அவங்க டப்பிங் பண்ற அந்த ஸ்டூடியோ. நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இவங்க வந்து எல்ஏல பண்ணிருக்காங்க. மேல கார்னல் பாத்தீங்கன்னா 26th ஏப்ரல் பண்ணிருக்காங்க. படம் வந்து ஜூலை ரிலீஸ்ல ஐ கெஸ். ஸோ அதான் பரவாயில்ல, நிறைய மந்த் முன்னாடி பண்ணியிருக்காங்க. இது நம்ம இவர் வெற்றிமாறன் சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார் பேசும்போது கேட்டிருப்போம். அசுரன் படத்தோட டப்பிங் லண்டன்ல பண்ணும்போது எப்போ ரிலீஸ்ன்னு கேட்டா நாளைக்கு ஏதோ சொன்னானுங்க. அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஆமா. ஸோ பட் இங்க வந்து எல்லாமே முன்னாடியே முடிஞ்சு ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல் படமும் டப்பிங் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபார் சர்டன் சீன்ஸ் பண்ணுவாங்க. அதனால லாஸ்ட்ல கொஞ்சம் மட்டும் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரீல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் யார் யாருக்கு எந்த ரீல்ஸ் போகுது, அதை எப்படி அனுப்பணும், எப்படி சினிமா ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களோட எடிட்டிங் மாஸ்டர் கிளாஸில் சொல்லியிருக்கோம். efxshop.in. அதுக்கு போனீங்கன்னா இப்போவே நீங்கள் ஒரு ஃப்ரீ எபிசோட் பார்க்கலாம். இந்த காஸ்டியூம் பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, சின்ன வயசுல யாரெல்லாம் ஸ்பைடர்மேன் வெப் ஆஃப் ஷேடோஸ் விளையாடுறீங்க. உங்க தலைவன் இங்க இருக்கான். ஸோ ஸ்பைடர்மேனோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் வெப் ஆஃப் ஷேடோஸ் கேம்ல உல்வரின் வரும் பாஸ் ஃபைட் கேமியோ. நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா கூட தெரியும், வேற லெவல். இதெல்லாம் சின்ன வயசுல விளையாடும் போது பயங்கரமான இருந்த ஒரு இது கேம். இதெல்லாம் இன்னி வரைக்கும் ஆக்சுவலி இந்த கேம் பார்க்கும்போது அனிமேஷன்லேருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கு. அப்போ வந்து அதே உல்வரின் அதே காஸ்டியூம் இப்பவும் வருது. இதுல ஒரு இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் பார்ட், அதாவது டாபி மெக்வேரோட 2002ல வந்த முதல் ஸ்பைடர்மேன்ல உல்வரின் வந்து கேமியோ பண்ண வேண்டியது. அதுதான் ஆக்சுவல் பிளான். அவர் வந்து செட்டுக்கும் வந்துட்டு ஷார்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது பார்த்தா அந்த காஸ்டியூம் காணும். கிணத்த காணமா? இந்த காஸ்டியூம் எங்க போச்சுன்னு அவனுக்குமே தெரியல. அது எங்க மாட்டிக்கிச்சு எதுவும் தெரியாது. வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதான் கெவின் ஃபைகி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு IGN ஒரு ரிப்போர்ட் நியூஸ்ல வந்தது. இப்போ நீங்க அதோட இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா, என் கேம்லயும் இதே மாதிரி காஸ்டியூம் வரல. இந்த டைம் மிஷின் சூட் அதுக்கு எல்லாரையும் சும்மா நடிக்க விட்டு அந்த காஸ்டியூமே ஃபுல் 3D, அந்த இடமும் 3D, எல்லாமே VFX பண்ணாங்க. இந்த டெக்னாலஜி அப்ப இருந்திருந்தா ஸ்பைடர்மேன் உல்வரின் கேமியோ நமக்கு அப்பவே வந்திருக்கும். மொத்தத்துல டெட்பூல் வேற லெவல்ல இருந்தது. we really enjoyed it. கிளைமேக்ஸ் அந்த உல்வரின் 6 பேக் காமிக்கிறதா இருக்கட்டும், வேற லெவல். பயங்கரமா இருந்தது. உங்களுக்கு எப்படி பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய், லவ் யூ கைஸ்.